குரு பெயர்ச்சி பலன் 2024. குரு வளையம் 12 ஆண்டுக்குப் பின் ரிஷபத்தில் அமரும் குரு யாருக்கு குரு பெயர்ச்சி இன்னும் சில மாதங்களில் நிகழப்போகிறது. குரு பகவான் சுப கிரகம் என்பதால் யாருக்கும் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் என்றாலும் சில படிப்பினைகளை தருவார். 2024ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதியன்று குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார். இந்த குரு பெயர்ச்சியால் ராஜாதி ராஜயோகம் யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம். குரு வளையம் ஜோதிடத்தில் குரு வளையம் என்ற ஒரு விஷயம் கூறப்படுகிறது. அதாவது குரு வளையம் என்றால் ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், கும்பம், தனுசு ஆகிய இந்த 4 ராசிகளில் ஏதாவது ஒன்றில் குரு இருந்தால் சிறப்பு. இந்த அமைப்பைத்தான் குரு வளையம் என்பார்கள். இந்த குரு வளையத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை அமையும் என்கிறது ஜோதிடம். குரு பெயர்ச்சி 2024ஆம் ஆண்டு மே மாதம் முதல் குரு பகவான் ரிஷப ராசியில் பயணம் செய்யப்போகிறார். வியாழ வட்டம் ஏற்படப் போகிறது. குரு பயணம் செய்யும் இடம் மற்றும் பார்க்கும் இடத்தை பொறுத்து நன்மைகள் நடைபெறும். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் சுப பலன்களைப் பெறும். குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும் 7ஆம் பார்வையாக விருச்சிகம் ராசியையும் 9ஆம் பார்வையாக மகரம் ராசியையும் பார்க்கிறார். அதேபோல இந்த குரு பெயர்ச்சியால் மேஷ ராசிக்காரர்களும் கடக ராசிக்காரர்களும் ராஜாதி ராஜ யோகம் கிடைக்கப் போகிறது.